ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம தோட்டத்தில் பச்சை மிளகாய் இருக்குது. அதை கொஞ்சம் பிச்சுக்கலாம். இந்த செடியில் ஒரு காய் இருக்கா இருங்க. இந்த செடியில் ஒரு 4-5 காய் இருக்குது. நல்லா முத்துனதாக ஒரு 4-5 பிச்சுக்கோங்க, மீதி கிடந்துருக்குது. வாங்க அந்த செடியில் கொஞ்சம் நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக பிச்சுக்கலாம். நாளைக்கு இன்னைக்கு கொஞ்சம் பிச்சுட்டு போவான்னு பார்த்தேன். இந்த செடியிலலாம் பிஞ்சாக இருக்குங்க. ஒன்றே ஒன்று இருக்குங்க. இந்த செடியிலையும் 2 நல்லா பெருசாக இருக்குது. கத்திரிக்காய் செடியிலையும் கத்திரிக்காய் ஒன்று இருக்குது, பிச்சுக்கோ. அவ்வளோதான் பச்சை மிளகா. ஒரு 10 பிச்சுக்கிட்டேன். 2 நாளைக்கு வரும். கத்திரிக்காய் அதில் ஒரு காய் இருக்குது. இந்த செடியில் இருந்துச்சு. செடியில் இருக்குது. இதாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்குது. குட்டி கத்திரிக்காய் பாருங்க. காற்று ரொம்ப அடிக்கும், ஆடுது. வீடியோவில் சரியாக தெரியல. இங்கெல்லாம் குட்டி கத்திரிக்காய் இருந்துச்சுங்க. நல்லா இந்த மாதிரி பிஞ்சா குட்டியெல்லாம் கிடச்சிச்சின்னா எண்ணெய் கத்திரிக்காயெல்லாம் பண்ணோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிதுல்ல தோட்டத்துலேருந்து, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நாளைக்கு என்ன கத்திரிக்காய் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அவ்வளோதான் இன்னைக்கோட அறுவடை. கத்திரிக்காய் பறிச்சாச்சு.